அழகிய பீளமேடு கிராமத்தில் ராமு, சோமு, அன்வர் மற்றும் ராஜேஷ் ஆகிய 4 நெருங்கிய தோழர்கள் வசித்து வந்தனர். பள்ளி முடிந்து கோடை விடுமுறை தொடங்கியது. அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடினார்கள். அவர்களின் சிரிப்புச் சத்தம் கிராமத் தெருக்களில் எங்கும் எதிரொலித்தது. ஒரு நாள் மாலை அவர்கள் விளையாட்டு மைதானத்திலிருந்து வீட்டிற்கு நடந்து சென்றபோது சாலையோரத்தில் தேங்கி நிற்கும் குளத்தை அவர்கள் கண்டனர். ஆர்வத்துடன் அவர்கள் இருண்ட தண்ணீருக்குள் உற்று பார்த்தார்கள். சிறிய மீன்கள் அங்கும் இங்கும் ஓடுவதைக் கண்டனர். மிகுந்த உற்சாகத்துடன் 4 நண்பர்களும் ஒரு திட்டத்தை வகுத்தனர். அவர்கள் ஒரு பழைய கேரி பேக்கை சேகரித்து பல மணி நேரம் பொறுமையாக தங்களால் இயன்ற மீன்களை பிடித்தார்கள். புதிதாக கிடைத்த மீன்களால் அவர்களின் பை கனமாக வளர்ந்தது. மேலும் சாதனை உணர்வு அவர்களின் இதயங்களை நிரப்பியது. வீட்டிற்கு வந்ததும் அவர்கள் மீன்களை கவனமாக ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றினார்கள். அவைகளுக்கு உணவு வழங்கினர். சில நாட்களில் மீன்கள் செழித்து பெரிதாகவும் வலுவாகவும் வளர்ந்தன. ஒரு நாள் மாலை அவர்கள் தங்கள் மீன்களை கவனித்த போது ஒரு விசித்திரமான நிகழ்வு அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக மீனின் செதில்களில் சிறிய கால்கள் தோன்ற ஆரம்பித்தன. நண்பர்கள் குழம்பி போனார்கள். இது அதிசயமான மீன், யாரிடமும் சொல்லாமல் மறைத்தனர். சில நாட்கள் சென்ற பின்பு ஒரு நாள் இரவு அன்வரின் தந்தை தனது படுக்கை அறையில் ஒரு விசித்திரமான சத்தத்தினால் தூக்கத்தில் இருந்து எழுந்தார். எல்லா இடங்களிலும் தேடியும் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக அவரது பார்வை அவரது காலணிகளின் மேல் விழுந்தது. அங்கு அவர் ஒரு சிறிய தவளையை கண்டுபிடித்தார். அவர் திகிலுடன் பார்த்து கொண்டிருந்த போதே மேலும் மேலும் தவளைகள் தோன்றின. அவைகளின் சத்தத்தால் மற்றும் இறைச்சியினால் வீடு எங்கும் தவளைகளின் சத்தங்கள் எதிரொலித்தன. அன்வருடைய அப்பா அன்வரை மிரட்டி, உண்மையை சொல்லுகிறாயா இல்லையா என்றார். அன்வர் தயக்கத்துடன், தாங்கள் ரகசியமாக வளர்த்து வந்தது மீன் இல்லை, தவளை என்பது அப்பொழுதுதான் அவனுக்கே தெரிந்தது. அன்வரின் வீட்டில் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. மற்றும் மற்ற நண்பர்களின் வீடுகளில் இதே போன்ற சம்பவங்கள் நடந்தன. அடுத்த நாள் கோடை விடுமுறை முடிந்து நண்பர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது தங்கள் வீடுகளில் நடந்த சம்பவங்களை சொல்லி சிரித்து கோடை விடுமுறை முடிந்து